சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாப்பிள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி மறந்துடும். வாங்க மாப்பிள, உள்ள வாங்க. எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? வெளிய போ, வெளிய போ, வெளிய போ சொல்லுங்க. நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்த? சொல்லு. வெளிய போ, வெளியில போ. பொண்ணே சொல்றல. பொண்ணி கோவப்படாத. உன்னோட கோவம் நியாயமானதுதான். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வீடா? எது நம்ம வீடு? அது நரகம். இனிமே இதுதான் என் வீடு. தயவு செஞ்சு நீ என் பேரை கூட சொல்லாத. என் பேர் சொல்ற யோகிதா உனக்கு இல்ல. மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. ஊர் தலைவரை பார்த்த நீ எடுத்த முடிவை பத்தி சொன்னாரு. தப்பாரு பொண்ணி, உனக்கு எல்லாம் புரிய வச்சு உன்னை சமாதானம் பண்ணி கூட்டு போல தான் வந்திருக்க. ஓ, உன் மனசுல பொண்டாட்டிங்கிற நினைப்பு வேற இருக்கோ? கோர்ட்ல உன் தங்கச்சிய பொண்ணையும் சேர்ந்துதான் கடத்தினான்னு சொன்னியே, அப்ப எங்க போயிட்டா உன் பொண்டாட்டி? பொண்ணுக்கு பெயில் வாங்க விடாம தடுத்தியே, அப்ப எங்க போனா உன் பொண்டாட்டி? அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாத பொண்டாட்டி இப்ப மட்டும் தெரியறாளா? மா, இனிமே இந்த ஆள்கிட்ட பேசி என்னமா பிரயோஜனம்? வெளியே போ சொல்லுங்க. இவரை பாக்க பாக்க எனக்கு கோவம் அதிகமா வந்துட்டே இருக்கு. மரியாதையா இந்த ஆளை வெளியே போ சொல்லு. எனக்கு கோவம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இது வர பொண்ணு, நீ கோவத்துல எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிற. இப்போ ஒரு தப்பான முடிவு தான் எடுத்திருக்க. நீ தானமா யோசிச்சு ஒரு முடிவு எடு. நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் சொல்றேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். இத பாரு, அதான் உன் கூட வாழ்றதுக்கு என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு இவ்வளவு தெளிவா சொல்லிட்டால. இன்னும் எதுக்காக இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? கிளம்பு. உன் கூட வாழ்ந்து என் பொண்ணு என்ன சந்தோஷத்தை கண்டுன்னு வெறுத்து போய் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவ எடுத்திருக்கிற முடிவு சரிதான். இத பாரு பொண்ணு, தப்பு நடந்திருக்கு. அது யாருனால எதனால நடந்ததுன்னு ஆராயறதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதை விட்டுட்டு விவாகரத்து வரைக்கும் போறதெல்லாம் வேண்டாம் பொண்ணு. ஆமா, இந்த உலகத்துல நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் வாழாத வாழ்க்கையை நான் கூட வாழ்ந்துட்டேன் பாரு. தாலி கட்டி நான் உனக்கு பொண்டாட்டியும் ஆனதுல இருந்து என் கழுத்துல தொங்குறது தாலி கயிறு இல்ல, தூக்கு கயிறு. ஒவ்வொரு நாளும் அது என் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் பொண்ணு, நீ வீட்டுக்கு வா. ஏன் சனங்க பாக்குறாங்கன்னு அவமானமா இருக்கா? உன்கிட்டயும் உன் தங்கச்சி கிட்டயும் ஏன் பொண்ணு பட்ட அவமானத்தை விட இந்த அவமானம் ஒன்னும் பெருசு இல்ல. யாருங்க அவமானப்படுத்தினா? நான் பொண்ணி அவமானப்படுத்தினா? என்ன பொண்ணி உன்னை நான் எப்போ அவமானப்படுத்தினேன்? இல்ல குட்டிமா தான் உன்னை எப்போ அவமானப்படுத்துச்சு? யாரையும் நாங்க அவமானப்படுத்தவும் இல்லை, இப்படி அவமானப்படுத்தணும் எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன் தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணா செய்யற ஆள் தானே நீ. கட்டின பொண்டாட்டிய விட தங்கச்சி தான் முக்கியம்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறவன் தானே நீயே. துளசிக்கு கொடுத்த பாசத்துல கால்வாசி பாசத்தையாவது பொன்னி மேல காட்டியிருப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? நான் எதுக்குங்க நடிக்கணும்? கோவப்பட்டாலும் வெளிப்படையாக காமிச்சிருவேன், பாசம் பண்ணாலும் வெளிப்படையாக காமிச்சிருவேங்க. நடிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அக்கறை இருக்குங்க. அது இருக்கிறனால தான் சமாதானம் பண்ணி பொண்ணியை வீட்டுக்கு கொடுப்பலான்னு வந்திருக்கேன். சொந்தம்னா 1000 இருக்கும், சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். எல்லாரும் பக்கமாக தப்பு இருக்க தான் செய்யும். நம்ம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டணும், அடுத்தவங்க செஞ்ச தப்பை நம்ம மன்னிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழணும். அதான் என்னோட எண்ணம். என்னோட எண்ணம் மட்டும் இல்லை, குட்டிமாவோட எண்ணமும் அதே தான். நானும் அப்படி ஆசைப்படுறவதான். தேர்தல்ல நீ நிக்கலன்னு சொன்னப்போ என் புருஷனோட கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போயிடக்கூடாதுன்னு நான் தேர்தல்ல நிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ண? ஊர் மக்கள் கிட்ட உனக்கு இருக்கிற செல்வாக்கு எனக்கு வந்துடக்கூடாதுன்னு
எனக்கு எதிரா உன் தங்கச்சியை நிக்க வச்சு என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்தின. இதெல்லாம் மறந்துடுவேன் நினைச்சியா? தேர்தலில் நிற்கணுன்ற எண்ணம் குட்டிமாக்கு சத்தியமா கிடையாது. அது மாப்பிள்ளை வற்புறுத்தினது. ஆரம்பத்தில் குட்டிமா தேர்தலில் நிற்குதுன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. இதை பாரு, அதெல்லாம் ஏதோ நடந்துருச்சு. பழசையே பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க அப்படி துளசியை நிக்க வச்சாலும் ஓட்டு போடுங்கன்னு சொன்னது நீதானே. அப்போ உன் மனசுல அழுக்கு இருந்திருக்கு. எந்த விஷயத்திலயும் உன் தங்கச்சியை முந்திக்கிட்டு நான் போயிடக்கூடாதுன்னு உனக்கு கெட்ட எண்ணம், கோணல் புத்தி. ஒரு பக்கம் உன் பொண்டாட்டி பொன்னி, அவளுக்கு போட்டியா உன் தங்கச்சி துளசி. 2 பேரும் முக்கியம்னு நீ நினைச்சிருந்தனா யாரு பக்கமும் சாயாம பொதுவான மனுஷனா இருந்திருக்கணும். ஆனா பொண்டாட்டிய விட தங்கச்சி தான் முக்கியம்னு பொன்னிய தோக்கடிச்ச. அது உண்மையா இல்லையா? சண்பகா, நீ குறுக்க பேசாம சும்மா இரு. புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டா ஏற்கனவே என் மாப்பிள்ள மனசொடிஞ்சு போய் நிக்கிறாரு. நீ வேற எதையாவது சொல்லி தூண்டி விடாத. விடுங்க மாமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நான் இங்கே சண்டை போடுறதுக்காக வரல. இந்த பார் பொண்ணி, கோத்துல ரொம்ப ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க. விவாகரத்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து தான். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். உனக்கு பாதுகாப்பு கூட இருக்காது. நீ தான் தேவையில்லாம என்னையும் குட்டிமாவும் ஒரு விரோதி மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. சத்தியமா அந்த மாதிரி எண்ணங்களுக்கு கிடையாது. உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கோம், அதை புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசினா நீ எனக்கு பண்ண துரோகம்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? தாலி கட்டின பொண்டாட்டியாச்சேன்னு என்கிட்ட ஆசையா பாசமா 4 வார்த்தை பேசியிருப்பியா? அப்படி பேச மாட்டியான்னு நான் எத்தனை நாள் ஏங்கி தவிச்சேன்னு உனக்கு தெரியுமா? உன் தங்கச்சி அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக உன்னை கடத்தி கொலை பண்ண துணிஞ்ச அந்த அயோக்கிய ராஜபாண்டிய காட்டி கொடுக்காம காப்பாத்துன. ஆனா எனக்கு எதிரா சாட்சி சொல்லி என்ன வாழ விடாம ஜெயிலுக்கு அமிச்சிருக்க. உன் தங்கச்சிய வாழ வச்சு என்ன சாகடிச்சிட்டல்ல? உன் தங்கச்சி மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணு தானே. என்னை ஏன் நீ காப்பாத்தல? ஏன்னா துளசி உனக்கு சாமி மாதிரி, நானு கூட்டி தள்ளுற குப்பை மாதிரி. அதனாலதானே என்ன ஒதுக்கி தள்ளிட்ட? சொல்லு. நீ தான் எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசிட்டா உண்மை தெரிஞ்சிடும். நீ பண்ற தப்பு என்ன தெரியுமா? கேப்பார் பேச்செல்லாம் கேட்டுட்டு தப்பு தப்பான முடிவா எடுத்துட்டு இருக்கிற.